ஆயா யூடியூப்ல நாடகம் பாக்குறது. தலையில் வை, பூ எடுத்து வை. துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி போருமா? அப்படியே புடி. எங்க உக்காண்டா அப்படியே போயின்னு வா. இன்னும் பாய் தெரியாது கிடக்குறா. தட்டு கொடுப்பாங்க. அவசரப்படாதா. இல்லாதப்பட்டவங்க கல்யாணம் பண்ணாதா பிளாஸ்டிக் தட்டு, இருக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்ணா இலவச கல்யாணம். அதான் முதல்ல 3 பேர் ஆளு தக்காளத்துக்கு யாருன்னா 1 ரூபாய் போட்டு நாளுக்கு எந்த ஊர்ல நிலங்கு இது மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி அங்க நிலங்கு வைப்பாங்க. அடுப்புக்கு சாணி மண்ணு போட்டு போய் ஒரு மாதிரி போயிருக்கு. மூஞ்சில எரிதுரா போய். மொழி மொழி மாப்பிள்ளை சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் வாங்கோ. மொய் 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 மொய்யம் மொய்யா மொய்யா மாலை போட்டு தட்டி மொய்யே அவங்களுக்கு சொல்லி தப்பு இல்லை. எந்த கல்யாணத்திலாவது போய் இவர் மொய் வச்சிருந்தா தானே அவங்க புள்ள கல்யாணத்துக்கு மொய் கட்டாந்து வைப்பாங்க. துணி விட்டு காமன் சௌரி எதிரி கல்யாணம் சாப்பாடு 3 மணிக்கு போ தாலி கட்டி சாப்பாடு போடுவாங்க. சமாரி பண்ணி யாரு வாங்க. தாய் மாமனா? தாய் மாமன் கைகள் பட்டு தாலாட்டும் தாய் மாமன் இன்னும் நமது முத்துமாரியம்மன் கோயில் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கு மணமக்களை பாராட்டி மொய்ப்பணமாக 201 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார்.
100 ரூபாய் அதுதானா? பொதுமக்கள் சார்பாகவும் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சார்பாகவும் இன்னும் சசி ஐயா அவர்கள் சசி ஐயா யார் தெரிந்தா? பெண்ணுக்கு முன்னாள் காதலர் சசி ஐயா அவர்கள் மக்களை பாராட்டி மதிப்பனமாக 51 ரூபாய் கொடுத்து போயிருவாங்க. கல்யாணம் வாங்க சத்திரம் தெரியாது வேற ஏதோ சத்தத்துக்கு போக வேண்டியது. கல்யாணம் நடக்குது இன்னத்துக்கு அப்பப்போ எழுதி போவீங்க. என்னத்துக்கு எதுக்குன்னா போவோம்? ஒண்ணுக்கும் போக கூடாது, ஒண்ணுத்துக்கும் போக கூடாது. கம்முனு உட்காரணும். மாமனாரா பத்திரிக்கை அடிச்சு துட்டு கூட வரல, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. என்ன அரிசியில தண்ணி ஊத்தாத, பாயில எங்க தண்ணி அங்கேயே போட்டு சமையல்காரர் ரிட்டர்ன் பண்ணு. பதார்த்த மட்டும் எட்டுமே போட்டுரு. சரக்கெல்லாம் ரூம்ல வச்சு பூட்டு யாரு சார் மொய் வசூல் சரக்கு எங்க? மொய் வசூல் சரக்கு எங்க? எவ்வளவு வச்சா? 201. 51 தாம்பளை பையே விலை 40 ரூபாய், வெத்தலை பாக்கு 5 ரூபாய், பழம் 10 ரூபாய். கவர் என்னாச்சு? எக்ஸ்ட்ரா பாக்கணும். நீ வேலைக்கு ஆகாது. அப்படியே பத்திரிக்கை வச்சா கல்யாணத்துக்கு ஐயரு கூப்பிடு. ஐயரு கணத்துல விட்டாராம். நான் போன் பண்ணி சொன்னேன், திடீர்னு கல்யாணம் ஆகிற சீக்கிரம் கிளம்பி வாங்க, நாடு பிடிச்சி கட்டு வரத்துக்கு போய்கிறாரு. கவுரு காலில் சுத்திக்கிட்டு இஷ்டமா தடுத்து தூக்கி விடலான்னு பார்த்தா நான் ஒரு 25,000 வாங்கிட்டு எழுதி வந்து 25,000 அதான் எட்டி பார்த்து தம்னு வந்துட்டேன். போட்டோம். இப்ப கல்யாணத்துக்கு வேணுமே. கல்யாணத்துக்கு ஐயரா? ஐயர்ல கல்யாணம் பண்ணுவதா? என்ன போச்சாப்பா? ஏங்க போன அப்படி செய்யலாமா? ஐயர் மந்திரம் 2 ஒண்ணு எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். எங்க அம்மா ஐயர் விட்ட வேலை செய்தாங்களா அப்பதான் நான் பிறந்தேன். அப்ப ஐயருக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன ஐயருக்கு அம்மாவுக்கா? என்ன சொல்லி பாரா? ஐயருக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன ஊக்கம்? இன்னொரு தர அந்த மாதிரி வார்த்தை சொல்ல எங்க அம்மால வச்சிருந்தாரா? நீ போய் பாட்டி எங்க அம்மால வச்சிருந்தா அந்த மாதிரி வார்த்தை தெரியல. எங்க அம்மா எவ்வளவு பெரிய பத்திரி தெரியுமா? ஐயர் ஒண்ணு எங்க அம்மால வச்சில்ல, எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருந்தா. பட்டுன்னு போத்துனா போத்துன்னு பட்டுனா அது அவங்க சௌகரியம். சரி ஐயரு வேணுமா மந்திரம்? ஏங்க நான் தான் சொல்றேன், என்னதான் திருப்பி கேட்கிறேன். ஒரு காலரிக்கா வீசம் தேருமா? காலரிக்கா வீசாத பங்குக்கெல்லாம் கிடையாது, மொத்தம் கூலி தாங்க. கூலி தாங்க சம்பளம். சரிப்பா, அலங்கார மந்திரம் சொல்லு. ஹலோ லவ் 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 செக் பண்றேங்க. என்ன எதுலயும் ஒட்டல ஒட்டின வரைக்கும் சொல்லு. கோரி தரகிற கதை. ஆம் தேவதேவம் சுபதேவம் சூரிய கோட்டி சமப்பிரமம். எங்க பங்காளிங்க வந்துட்டாங்களா? கல்யாணத்துக்கு சொந்தக்காரலாம் எல்லாம் சொந்தக்காரலாம். ஸ்ரீ சேலே சரியா பார்த்து விட்டு மாத்தி கூட வந்து ஆரம்பிக்க மாதிரி மீஸ் எடுக்கிறவங்களா மீஸ் எடுத்துக்கலாம். கல்யாணத்துல வீடியோ எடுத்துக்கிறாங்க. தாடி மீஸ் வந்தா அசிங்கமா இருக்காது. சுத்தமா பண்ணிட்டலா? ரைட் ஓகே. உடம்பால் தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே பால் மாதிரி தானே? ரைட். மாங்கலி வாங்கிட்டாளா? தாலி வாங்கிட்டாளா? குருவே குருவே கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி ஆட்சி வாங்கியார மறந்தவனும் அடுத்த பகிலத்தை எடுத்து போட்டவனும் இவனுக்கு நான் ஜாது வரணும் கேட்டான். ஜாம்பு வேட்டேன் போற ரயில வச்சு 2 துண்டு ஆக்குறான். காளி கதவு தரேன் அரிச்சத்ரா வயவுடு மொய்க்கால தூக்குடா. இன்னும் சுபோஜயம் யார்
மாப்பேர் கொண்டாட வேண்டும் என்றால் கீழே சேர்ந்து சக்தி கணபதி நாடகமடத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய கணேசன் ஐயா அவர்கள் இன்று செத்து சிவன் பதவி அடைந்த காரணத்தினால் அன்னாருடைய சத்தம் போட ஏஞ்சி நிக்குதுப்பா. யாரு மேல போய்கிறாரு? கம்பெனி வாத்தியார் கணேஷ் செத்துட்டாரு. அவரு மேல போயிட்டாரா? போய் நகராரா? அவங்க போயிட்டாரா? அப்ப இங்க நிக்கிறது யாரு? எங்க இங்க நிக்கிறது யாருன்னு கேக்குறாரு. நான் யாரு? நீ கணேசனா? விஜயபுரி நாட்டு மன்னர் நீ. விஜயபுரி நாட்டு மன்னர். நான் வேஸ்டல கரண்டே மாட்டியா? கணேசன் எங்க உள்ள நையாண்டியா? அப்படி ஒண்ணுடா. உட்காருங்க. கணேசனா ஓட்ட அது தானா பொத்தங்கறிக்கு போறா இல்ல கல்யாணத்துக்கு. சாமி நான் காரிய கர்மாந்திரம் புண்ணியகாந்தத்துக்கு தான் போவேன். திடீர்னு கல்யாணத்துக்கு வேணா நான் என்ன பண்ணுவேன்? மந்திரத்தை தேர்த்துக்குள்ள இந்த மந்திரம் வாங்கிச்சு. அந்த மந்திரத்துல வந்து ஓட்டிட்டு பாரு. ஏய் அலங்கார மந்திரம். சரி சொல்லிடுறேன். ஆம் ஸ்ரீசேனே சதியாபாத்திற்கு வாத்து கூட வந்து அரவியா மாதிரி கஸ்தூரி திலகம் நாட்டவை வஞ்சத்திலே கௌத்துவம் நாசக்கே நமக்கிலும் கருதிலே வேணுக்கிறே கங்கணம் ஓ வஷ்டபரி விஸ்த கோபால சூடாமணி பொண்ணு நான் குஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அஞ்சன மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டாய் நமகா அம்போகத்தை வாங்கிய நமகா இப்படிக்கு தனியா 1500 ரூபா வாங்கிய நமகா அவங்க பையத்துக்கு வேலை ஏறிய நமகா செய்யாறு போய் இறங்கிய நமகா ஆளுக்கு 4 இட்லி ஒரு வேளை சாப்பிட்டாய் நமகா வீட்டு போய் தூங்குறவங்க தூங்கியா நமகா பஸ் ஸ்டாண்ட்ல உலாத்துறவங்க உலாத்தாய் நமகா. இன்னைக்கு நாடகத்துக்கு விழுப்புரம் பக்கத்துல கோனூர் நாடகத்துக்கு சீக்கிரமாய் வந்து சேர்ந்தனமாக நாம கொள்ளடம் காவேரி கோமணத்தை அவுசேரி